இங்க வந்து என்ன ஆகுதுன்னா எல்லா ரூம்குள்ள பயந்துட்டு இன்னும் நின்றுட்டு இருக்காங்க. யாரெல்லாம்? சீசர்கள். ಆ ಶಿಷ್ಯರೆಲ್ಲ ಅಲ್ಲಿ ಭಯದಿಂದ ಆ ಒಂದು ಕೋಣೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. பயத்தோடு இருக்காங்க. ஏன்னா யூதர்களுக்கு பயந்து யார் வந்து நம்மள அட்டாக் பண்ண போறா, எவன் வந்து இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் அடிச்சாங்க, நம்மளுக்கு என்ன கதி ஆக போகுதுன்னு பயந்துட்டு இருக்காங்க. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, ನಮಗೆ ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿ ಬರಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಭಯದಿಂದ ಇದ್ದಾರೆ. சோ பட் ஆனா அந்த நேரத்துல பாருங்க, அருமையா ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வராரு. ಆ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅದ್ಭುತವಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த இடத்துல வராரு பாருங்க. வந்து என்ன சொல்றாரு? ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಂದು ಅವರು ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? 36வது வசனம், லூக்கா 24:36. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு சமாதானம், ஷலோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ನಿಮಗೆ ಮನಃಶಾಂತಿ ಆಗಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. பயத்தை வந்து ஆண்டவர் வந்து எடுத்துறாரு. ಅಲ್ಲಿ ಭಯವನ್ನ ದೇವರು ತೆಗೆದು ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. திருப்பி நான் சொல்றேன், எப்போ பயத்தை ஃபர்ஸ்ட் யாருக்கு எடுத்தா? மக்தலேனா மரியாள், அப்புறம் அந்த ரெண்டு சீசர்கள். அந்த ரெண்டு சீசர்கள் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க? வந்து ஓடி வந்து இந்த சீசர்கள்ட்ட சொல்றாங்க. சொல்ற டைம்ல யார் அப்பியர் ஆவரா? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ அந்த இடத்துல வந்து ಅಪಿಯರ್ ಆಗ ನೋಡ್ತೇವೆ. ಆ ಮಗ್ದಲದ ಮರಿಯಳ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಿಳಿಸಿ ಒಂದು ಶಿಷ್ಯರಿಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಶಿಷ್ಯರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಇದನ್ನು ಹೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ನಡೀತಾ ಇದೆ. 37வது வசனம் என்ன ஆகுது பாருங்க. 37ನೇ ವಚನ ಏನು ಹೇಳ್ತಾ ಇದೆ ನೋಡಿ. நம்மளுடைய சீசர்கள் இருக்காங்கல்ல, ரொம்ப காமெடி அவங்க. ஓகே. அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். ஐயோ ஆவி வந்துருச்சு, காத்து வந்துருச்சு அப்படின்னு பயப்படுறாங்க. இயேசுவை பார்த்து ಭೂತವೆಂಬುದಾಗಿ ಭಾವಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்ப ஆண்டவர் தலை மேல கை வச்சிருப்பார் கண்டிப்பா. 38வது வசனத்துல என்ன சொல்றாரு? ಅಲ್ಲಿ 38ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, அவர் அவர்களை நோக்கி நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறதென? உங்கள் இருதயங்களிலே என்ன எழும்புது? சந்தேகங்கள் எழும்புது. ரொம்ப நல்லது. இந்த பேக்கு மாதிரி இருந்ததுனால தான் டிசைபிள்ஸ் நம்மளுக்கு சந்தேகம் வரும்போது அவங்களுக்கு நம்மளும் கொஞ்சம் கத்துக்கிறோம் நிறைய. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಅಲ್ಲಿ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಅನುಮಾನ ಹುಟ್ಟಿದ್ದೇಕೆಂಬುದಾಗಿ, ಅವರಲ್ಲಿ ಅನುಮಾನ ಹುಟ್ಟಿದಂತ ಕಾರಣದಾಗಿ ಅವರು ಅವ್ರ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಕಲ್ತ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಅನುಮಾನ வேற, அந்த சந்தேகம் வேற, அவிசுவாசம் வேற, ரெண்டும் வேறங்க. ಅಲ್ಲಿ ಅನುಮಾನ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಮತ್ತು ಅವಿಶ್ವಾಸ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಎರಡು ಬೇರೆ ಬೇರೆ. ಅವಿಶ್ವಾಸனா தேவனே இல்ல, தேவன் எனக்காக மரிக்கல, தேவன் எனக்கு இல்ல அப்படின்றது தான் அவிசுவாசம். அது ಅಲ್ಲಿ ಅಪನಂಬಿಕೆ ಅಥವಾ ಅವಿಶ್ವಾಸ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ದೇವರಿಂದ ನನಗಾಗಿ ಸಾಯಲಿಲ್ಲ, ದೇವರು ರಕ್ಷಣೆ ಕೊಡಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂಥದ್ದು ಅದು ಅಪನಂಬಿಕೆ. டவுட் வந்து எல்லாருக்கும் வரும், சாதாரணமா வரும், நம்ம பிள்ளைகளுக்கு வரும், நம்மளுக்கு வரும், நிறைய டைம்ல டவுட் வருங்க. ಅನೇಕ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಅನೇಕರಿಗೆ ಮಕ್ಕಳಿಗೆ ಬರ್ತದೆ, ಒಂದು ಅನುಮಾನಗಳು ಬರಲ್ಪಡ್ತದೆ. ಸೋ அதனால நீங்க பிள்ளைங்க வந்து டவுட் கேட்டாங்கன்னா சந்தோஷமா நம்ம பதில் சொல்லணும். ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಒಂದು ಸಂಶಯಗಳನ್ನ ಅಥವಾ ಅನುಮಾನಗಳನ್ನ ಕೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿ ಅವರು ತಿಳಿಸಿ, இல்ல அதெல்லாம் கேட்க கூடாது, ஏசப்பா சொன்னாரு நம்பணும் அவ்வளவுதான், அதுக்கெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் பதில் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம வந்துட்டு அவங்களுக்கு இருக்கிறத நம்ம எடுத்து நம்ம சொல்லணும். ಅವ್ರಿಗೆ ಇಲ್ಲ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂಥದ್ದಲ್ಲ, ಅವ್ರಿಗೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಅನುಮಾನಗಳನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿ ಅವರಿಗೆ ತಿಳಿಸಿಕೊಡಬೇಕು. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும்போது நம்ம ஒருத்தர் கேட்கறது தப்பே இல்லைங்க, பயப்படாதீங்க. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ರೀತಿಯಾದಂಥ ಅನುಮಾನಗಳು ಇರುವಾಗ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಕೇಳುವಂಥದ್ದು ತಪ್ಪೇ ಅಲ್ಲ, ಅದು ಭಯಪಡಬೇಡ್ರಿ. அப்ப ஆண்டவர் ப்ரூஃப் கொடுக்குறாரு அவங்களுக்கு. ದೇವರಲ್ಲಿ ಒಂದು ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இதயத்துல டவுட் வருது, மனசுல கலக்கமா இருக்கு, என்ன சொல்றாரு ஆண்டவர்? இந்த பாருப்பா, என் கை பாருப்பா, என் கையை தொடுப்பா, என்ன தொட்டு பாருப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಅನುಮಾನ ಉಂಟಾಗ್ತಾ ಇದೆ, ಹೃದಯದಲ್ಲಿ ಕಳವಳ ಉಂಟಾಗ್ತಾ ಇದೆ, ಅವರು ನನ್ನ ಕೈಗಳನ್ನು ನೋಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அது படிப்பு 39வது வசனம். நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஆவிக்கு வந்து மாம்சமோ எலும்பு இருக்காது, பட் நீங்க என்ன தொட்டு பாருங்கப்பா, எனக்கு என்ன இருக்குது? மாம்சமோ எலும்பு இருக்குது பாரு எனக்கு அப்படின்னு தொட்டு பார்க்க ப்ரூஃப் கொடுக்குறாரு ಆண்டவர். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಾನು ಮುಟ್ಟು ನೋಡ್ರಿ, ಭೂತಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ನನಗೆ ಮಾಂಸವೂ ಎಲುಬುಗಳಿದೆ, ಅದು ಭೂತಕ್ಕಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ கொஞ்சம் உங்களுக்கு சந்தோஷம் வருது, கொஞ்சம் தைரியம் வருது. ಆಗ ಸ್ವಲ್ಪ ಅವರಿಗೆ ಧೈರ್ಯದಲ್ಲಿ ಸಂತೋಷ. அடுத்த ஸ்டெப் ஆண்டவர் சொல்றாரு, ஏய் ஏதாவது சாப்பிடுறது இருக்காப்பா, கொஞ்சம் மீன் இருந்தா கொடுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಅವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ಏನಾದರೂ ಪದಾರ್ಥ ವಿಧಿಯಾ, ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ಕೊಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ அவங்களுக்கு கண்டிப்பா டவுட் எல்லாம் போயிருக்கும். ஒப்பாஸ் ஆவி வந்து சாப்பிடாது, இவர் சாப்பிடுறாரு, சோ அப்பனா நிஜமா ஜீசஸ் உயிர் தெழுந்திருக்கிறார் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ಅವರಿಗೊಂದು ನಂಬಿಕೆ ಬಂದಿರ್ತದೆ, ಖಂಡಿತವಾಗಿ ಭೂತವು ಇದು ಊಟಕ್ಕೆ ಹೇಳುವುದಿಲ್ಲ, ಇದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜೀವನದಿಂದ ಬೇರೆ ಎಂಬುದಾಗಿ. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு முக்கியமான காரியம் அந்த இடத்துல பண்றாரு பாருங்க. ಆ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. 21வது வசனம், யோவான் 20:21. ಯೋಹಾನ 20:21ನೇ ವಚನ. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுப்பா வந்து ஊதுறாரு அவங்க மேல. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ತಂದೆಯು ನನ್ನನ್ನು ಕಳಿಸಿಕೊಟ್ಟ ಹಾಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಕಳಿಸಿಕೊಡ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅವರಿಗೆ ಮೇಲೆ ஊதுತಾ ಇದ್ದಾರೆ. அந்த இடத்துல வந்துட்டு என்னைக்கெல்லாம் ஆண்டவர் ஊழியத்துக்கு அனுப்புறாரோ அப்போ வந்து நம்மளுக்கு யாரை கொடுக்குறாரு? கூட நம்மளுக்கு பரிசுத்தாவியானவரை கொடுக்குறாரு. ಅಲ್ಲಿ ಸೇವೆಗೆ ಯಾವಾಗೆಲ್ಲ ಕಳಿಸ್ತಾ ಇದ್ರೋ ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಪವಿತ್ರ ಆತ್ಮನನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் சொல்றாரு பாத்தீங்க, இப்ப நம்ம சொல்றோம் நம்ம ஊழியம் ஏன் செய்யறோம், அப்பதே நான் சொன்னேன் இல்ல,
பிதா வந்து இயேசு கிறிஸ்து அனுப்புனாரு. ಅಲ್ಲಿ ದೇವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕಳಿಸಿದ್ದಾರೆ. இயேசு கிறிஸ்து இங்க சில ஜனங்களை அனுப்புறாரு. ಇಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಕೆಲವು ಜನರನ್ನ ಕಳುಹಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதுக்கு ஹெல்ப்புக்காக சப்போர்ட்டுக்காக யார் அனுப்புறாரு? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். ಅದಕ್ಕೆ ಸಹಾಯಕನನ್ನಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನ ಅಲ್ಲಿ ಜೊತೆಗೆ ಕಳುಹಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்புறம் நம்ம அப்போஸ்தலர் அடுத்த இதுல நம்ம பாப்போம் இன்னும் கொஞ்சம் கிளியரா. ಅದನ್ನ ಇನ್ನೂ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. சரியா? சோ சந்தேகத்துல ஸ்டார்ட் ஆனது எங்க முடியுது? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுறாங்க. ಅಲ್ಲಿ ಅನುಮಾನದಿಂದ ಪ್ರಾರಂಭವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ತಪ್ಪಿಸಲ್ಪಡುವುದರಲ್ಲಿ ಅದು ಮುಕ್ತಾಯ ಆಗ್ತಾ ಇದೆ. ஆனா இந்த இடத்துல ஒரு